அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, பொதுவாக நாம் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்மை ஆளும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். எனவே நாம் நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும். இப்போது இருக்கிற இந்த வேகமான உலகத்தில் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள், பிறரை பற்றிய கருத்துக்கள், இவைகளை நாம் பொதுவாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நாம் பேச வேண்டும். என்ஜான் உடலுக்கு தலையே பிரதானம் என்பதைப் போல, இந்த உடலிலே மிக மிக உயர்வான ஒரு இடம் நமது தலை. அந்த தலைப்பகுதியிலே வாய்ப்பகுதி மிக மிக முக்கியம். இந்த வாய்ப்பகுதியை விட வாயில் இருக்கக்கூடிய நாக்கிலிருந்து வரக்கூடிய சொற்கள், எண்ண அலைகளிலிருந்து தோன்றக்கூடிய அந்த சொற்கள் பொதுவாக நல்ல எண்ணங்களை விளைவிப்பதாக அது இருக்க வேண்டும். பிறரை நாம் கேலி செய்வதோ கிண்டல் செய்வதோ அது நமக்கு தீமைகளை ஏற்படுத்தும் என்று நம்மால் அறிய முடிகிறது. நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய அந்த 15 நாட்கள் அடிப்படை வகுப்பில் அடியனுக்கு தெரிவித்த இந்த சிறிய கருத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சங்கல்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். அவ்வாறு துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று நாம் சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஒருவருடைய மனதுக்கோ உடலுக்கோ துன்பம் தரக்கூடிய உரிமை நமக்கு இல்லை. அதை புரிந்து கொண்டு எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய அவர்களும் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். நாமும் அவ்வாறு எண்ணும்போது அந்த எண்ண அலைகள், காந்த அலைகள் இந்த பூமியிலே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றன. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்ற கருத்து போல, எண்ணமே வாழ்க்கை என்ற அந்த அனுபவ கருத்தின் மூலமும் ஒவ்வொரு மனிதனும் நல்ல எண்ணங்களை, தூய சிந்தனைகளை, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். பிறருக்கு தீங்களிக்கும் என்று தெரிந்த பிறகு அந்த வார்த்தையை நாம் அவர்களிடத்திலே உச்சரிப்பது என்பதோ, பிறரிடத்திலே அவரை பற்றி விமர்சனம் செய்வது என்பதோ நமது ஆன்ம பலத்தை குறைக்கக்கூடிய ஒரு செயலாக கருதுகிறேன். இதுவரை நாங்கள் பயின்ற பல்வேறு கல்வி நிறுவனங்களிலும் இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தந்தாலும், நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஏறத்தாழ 90 ஆண்டுகளுக்கு மேல் 94 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்காக அளித்த காப்பு இது. எனவே நமது மனதிற்கான காப்பு, யாருடைய மனதுக்கும் உடலுக்கும் துன்பம் தர மாட்டேன். அவ்வாறு துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று நாம் மனதில் தினமும் சங்கல்பம் செய்து கொண்டால், நமது ஆன்ம பலமும் நமது அறிவு பலமும் நமக்கு நடைபெறக்கூடிய அந்த செயல்களும் சிறப்பாக அமையும் என்று கருத முடிகிறது. ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் ஆய்வு சிந்தனையில் கொண்டு சென்று, அந்த ஆய்வின் அடிப்படையிலே இவ்வாறு இது நடக்கிறது என்று நாம் ஒரு சில அனுமானத்திற்கு வர முடியும். அந்த வகையில் நாம் பொதுவாக சிந்தனைகள், எண்ணங்கள் இவற்றை குழந்தைகளுக்கு அடிப்படை வயதிலேயே நாம் கற்பிக்க வேண்டும். அதாவது ஒரு 13 வயதிற்கு பிறகு அந்த குழந்தைகள் தான் தோன்றித்தனமாக வளரக்கூடிய அமைப்புகளும் பல இடங்களில் பார்க்க முடிகிறது. எனவே மிக மிக முக்கியமாக ஒரு 13 வயது, அதாவது 8ஆம் வகுப்பு முடிப்பதற்குள் இந்த சிறிய யோகா தியானம், அந்த மன ஆழ்நிலை தியானம், எளிய உடற்பயிற்சி, இது போன்ற விஷயங்களில் அவர்கள் நாம் கவனத்தை திசை திருப்பி அவர்கள் நல்ல குழந்தைகளாக வளரும் தலைமுறைகளை நாம் உருவாக்கலாம் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, இந்த கருத்தை அடியேன் இங்கே முன்வைப்பதை தாங்களும் இதை பிறருக்கு தெரியப்படுத்தி, நமது தமிழகத்தையும் நமது இந்தியாவையும் வளரும் தலைமுறைகளாகிய இளைஞர்களையும் காத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். முனைவர் த. குருநாதன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.